கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டுடைய கிருபையினால நம்ம வாசித்துக் கொண்டிருக்கிற யாத்திராகம புஸ்தகத்தின் கடைசி அதிகாரங்களை மையமா வைத்து ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். நீங்க இதை குறித்து யாத்திராகம புஸ்தகத்துல வாசிக்கும் போதுங்க 25ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்ட இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் ஒவ்வொரு காரியமும் மறுபடியும் 35ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரம் வரைக்கும் ரிப்பீட் பண்ணப்பட்டதை நீங்க பார்க்க முடியும். அங்க சொன்ன காரியங்களை மறுபடியும் மேபி ஒரு சில இடங்களில அந்த ஆர்டரை மாற்றி இங்க ரிப்பீட் பண்ணப்பட்டதை மறுபடியும் சொல்லப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். இத வேதத்துல ஒரு சத்தியத்தை மறுபடியும் சொல்லப்படுமானா அது அவ்வளவு முக்கியமானது. ஆண்டவர் தன்னுடைய சபை அதை கவனிக்கணும்னு சொல்லி விரும்புகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியுங்க. எசேக்கியேல் புஸ்தகத்திலையும் மறுபடியும் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டப்பட போகிற இந்த தேவாலயத்தின் டீடைல்ஸ் சொல்லப்படுகிறத வாசிக்கிறோம். அப்போ இந்த சத்தியம் இதுல சொல்லப்பட்டவைகள் நானும் நீங்களும் இன்னும் அறிந்து கொள்ளணும், அதை விசுவாசிக்கணும், அதை வைத்து கர்த்தரை ஆராதிக்கணும், நம்ம சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள் உண்டு என்பதை இந்த ரிப்பிட்டேஷன் நமக்கு அதிகமாய் கற்றுக் கொடுக்கிறதுங்க. நீங்க கவனிப்பீங்கன்னா 25ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, ஏன் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்யணும்னு சொல்லி சொல்லுவாருன்னா, நீங்க வாசிச்சு பாருங்க. யாத்திராகம் 25:8 எக்ஸடஸ் 25:8 அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அப்படின்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்க சொன்ன முக்கியமான காரணம் என்னன்னா, கர்த்தர் தன்னுடைய ஜனத்தோடு ஐக்கியப்பட வாஞ்சித்தாரு, கூட இருக்க வாஞ்சித்தாரு. அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நம்ம தியானிக்கும் போது இந்த எண்ணத்தோடு கூட நம்ம பார்க்கணும், எப்படி கர்த்தர் தன்னுடைய ஜனத்தோடு வாழ விரும்புகிறாரு, ஐக்கியப்பட விரும்புகிறார் என்ற சத்தியங்களை இந்த ஆசரிப்பு கூடாரத்துல நம்ம கற்றுக்கொள்ள முடியுங்க. அது மாத்திரம் இல்ல, இது மீண்டும் 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 சொல்லப்பட்டதுனால கர்த்தருடைய பிள்ளைங்களோடு அவர் ஃபெலோஷிப் வைக்க விரும்புகிறாரு, ஐக்கியப்பட விரும்புகிறார் என்கிற அல்லது ஐக்கியப்பட ஆசைப்படுகிறார் என்ற அந்த சத்தியம் நமக்கு இன்னும் ஆழமா புரிகிறது. இது ஒரு வாக்கு தத்துவம். அவர் ஒரு நாள் நம்மளை விட்டு விலக மாட்டாரு, நம்மை விட்டு அவர் பிரிந்து போக விரும்புகிறது இல்ல, நம்மோடு கூட இருக்கதான் விரும்புகிறாரு என்று அவருடைய வாஞ்சை விருப்பத்தை இந்த ஆசரிப்பு கூடாரத்தை தியானிக்கும் போது நம்மால புரிந்து கொள்ள முடியும். இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் ஒவ்வொரு பொருளையும் தனியா எடுத்து நம்ம தியானிக்கும் போது அந்த ஆண்டவரை நம்ம எப்படி ஆராதிக்கணும், எப்படி how should we approach him, அவர் பக்கமா நம்ம எப்படி வரணும், எந்த பரிசுத்தத்தை விரும்புகிறாரு, எப்படி அவரை துதிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுகிறாரு, எந்த அளவு ஒரு நடுக்கம் ஒரு பயம் எனக்குள்ள இருக்கணும், அந்த நம்ம இன்னும் அதிகமா இந்த ஆசரிப்பு கூடாரத்தை தியானிக்கும் போது நம்மால புரிந்து கொள்ள முடியுங்க. எல்லாத்துக்கும் மேல நீங்க எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துலங்க இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து சொல்லும் போது நான் ஒரு அந்த வசனம் மட்டும் வாசிக்கலாம் பாருங்க. ஹீப்ரூஸ் சாப்டர் 8 verse 5. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ணுகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். அப்போ இது பரலோகத்துல நடக்கிற ஆராதனையின் ஒரு நிழல். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம இந்த கர்த்தருடைய ஆராதனைகளை குறித்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரம் இட் foreshadowed Jesus, அது கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்போ ஆசரிப்பு கூடாரத்தின் ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம கிறிஸ்துவை என்ன செய்யணும், நம்ம பார்க்கணும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் மேல இன்று புதிய ஏற்பாடுலங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், 6ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கிறோம், நம்ம தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாரு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. அப்படின்னா ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை, அவனுடைய சரீரம் அது ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயம், அது எப்படி இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி இதை நம்ம பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்ல, இது இந்த புதிய ஏற்பாடுல ஆண்டுடைய ஆலயமா நம்ம கட்டப்பட்டு வருகிறோம், சபையாய் நம்ம கட்டப்பட்டு வருகிறோம்.
அப்ப ஒவ்வொரு விசுவாசியுடைய ரோல், ஒவ்வொரு விசுவாசியுடைய பொறுப்பு என்ன, எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை கூட இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமா நம்மால அறிந்து கொள்ள முடியும். 1000 வருட அரசாட்சியில கிறிஸ்து தன்னுடைய சபையோடு கூட ஆட்சி செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அதையும் கூட இந்த ஆசரிப்பு கூடாரத்தை தியானிக்கும் போது நம்மால நல்லா புரிந்து கொள்ள முடியும். அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நம்ம இன்னும் அதிகமா ஆசரிப்பு கூடாரத்தை தியானிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். பல காரியங்களை, ஒவ்வொரு பொருளையும் நம்ம எடுத்து வைத்து தியானிக்கும் போது கிறிஸ்து யார் என்பதையும், நம்ம எப்படி வாழணும் என்பதையும், நம்ம கூட என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும் நம்ம இன்னும் ஆழமா கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்குங்க இந்த ஆசரிப்பு கூடாரத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். தங்கத்தினால, வெள்ளியினால, வெண்கலத்தினால காரியங்களை செய்யப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மரத்தினால கூட காரியங்கள் செய்யப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். எதெல்லாம் செய்யப்பட்டதுன்னாங்க, நம்ம வாசிச்ச யாத்திராகமம் 36ஆம் அதிகாரத்துல தொங்கு திரைகள் தான், அதை தான் ஃபர்ஸ்ட் உண்டாக்கினார்கள் என்று சொல்லி நம்ம வாசிப்போம். 8ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் போது, அப்போ அந்த தொங்கு திரைகளை நிற்க வைக்கக்கூடிய, அதாவது இந்த வாசஸ்தலத்தை நிமிர்ந்து நிற்க வைக்கும் பலகைகள் உண்டாக்கப்பட்டுச்சுங்க. 36ஆம் அதிகாரத்துல இதை நீங்க பார்க்க முடியும். 37ஆம் அதிகாரத்துல உடன்படிக்கை பெட்டி மரத்தினால செய்யப்பட்டது. அந்த உடன்படிக்கை பெட்டிய சுமக்கும்படி பயன்படுத்தப்பட்ட தண்டுகள் மரத்தினால செய்யப்பட்டது. அதே 37ஆம் அதிகாரத்துல சமூகத்து அப்ப மேஜை, அதுவும் மரத்தினால செய்யப்பட்டது. அந்த மேஜையை சுமக்கத்தக்கதான தண்டுகளும், அதாவது அந்த போல்ஸ், அந்த குச்சி, அதுவும் மரத்தினால செய்யப்பட்டது. 38ஆம் அதிகாரத்துல வருவீங்கன்னா தகன பலிபீடம், சர்வாங்க தகன பலிபீடம், அந்த பலிபீடம் மரத்தினால செய்யப்பட்டதுன்னு சொல்லி நம்ம வாசிப்போம். இது ஒவ்வொன்றும் நீங்க 36ஆம் அதிகாரம் 37ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அதை பொன் தகட்டுனால என்ன செய்தாங்க, மூடினாங்கன்னு சொல்லி நீங்க வாசிக்க முடியும். 38ஆம் அதிகாரத்துல தகன பலிபீடம் வெண்கலத்தினால மூடப்பட்டதை நம்ம பார்ப்போம். பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் தங்கம், வெள்ளி, வெண்கலம் சொல்லி இருந்தாலும் பயன்படுத்தப்பட்ட மரம் ஒரே மரம் தான் நீங்க வாசிக்க முடியும். மறுபடியும் இந்த யாத்திராகம புஸ்தகத்துல பலகைகள் என்ன பலகைகள் எழுதப்பட்டிருக்குன்னா, சீத்தீம் பலகைகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குங்க. யாத்திராகமத்துல மட்டும் 26 வசனங்களில இந்த சீத்தீம்ங்கிற வார்த்தை ரிப்பீட் பண்ணப்பட்டதை பார்க்க முடியும். உபாகம புஸ்தகத்துல ஒரு தடவை இருக்கும், ஏசாயா புஸ்தகத்துல ஒரு தடவை இருக்கும். அப்போ பைபிள் முழுதும் இந்த சீத்தீம் மரம் என்ற அந்த வார்த்தை வருகிற இடம் 26 வசனங்கள் யாத்திராகம புஸ்தகத்துலதான் நம்ம பார்க்க முடியும். இந்த சீத்தீம் மரத்தினாலதான் தகன பலிபீடம் செய்யப்பட்டது. சீத்தீம் மரத்தினாலதான் மூடு திரைகளை அல்லது இந்த வாசஸ்தலத்தையே நிற்க வைக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க், அந்த பலகைகள் செய்யப்பட்டது. உடன்படிக்கை பெட்டி இதனால செய்யப்பட்டது. சமூகத்தாப்ப மேஜைகள் இதனால செய்யப்பட்டது. அதை சுமந்து செல்ல அந்த தண்டுகள், அதாவது அந்த போல்ஸ், அந்த கோல்களும் இந்த சீத்தி மரத்தினால செய்யப்பட்டது. அப்ப இந்த சீத்தி மரம் அவ்வளவு முக்கியமானது. நிறைய மரங்கள் கண்டிப்பா இருந்திருக்கும் தானே, ஏன் ஆண்டவர் இதை மட்டும் தெரிந்து கொண்டாரு என்று சொல்லி நம்ம பார்க்கும்போதுங்க, இந்த சீத்தி மரத்துடைய 5 முக்கிய குணாதிசயங்களை நம்ம பார்க்க முடியும். அதாவது அன்னைக்கு வனாந்திரத்துல, அந்த கானான் தேச பகுதிகளில வனாந்திரத்துல வளர்ந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மரம் தான் இந்த சீத்தி மரம் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. இங்கிலீஷ்ல அகேசியா அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இந்த சீத்தி மரத்துடைய 5 முக்கியமான குணாதிசயங்கள் ஒன்று, அது நல்ல ஆழமா டீப் ரூட்டட் ஸ்ட்ராங் டெசர்ட் ட்ரீ என்று சொல்லி இதை சொல்லுகிறாங்க. ஆழமாய் வேர் கொள்ளப்பட்ட ஆழமான வேர்களுடைய நல்ல ஸ்ட்ராங்கான பலமுள்ள ஒரு மரம் தான் இந்த மரம். அதாவது அவ்வளவு ஈஸியா யாரும் அதை என்ன செஞ்சிட முடியாது, அசைக்க முடியாது. அது ஸ்ட்ராங்கா நிற்கும், அவ்வளவு ஈஸியா விழுந்து போகாது. காற்றுகளோ மலைகளோ எந்த பிரச்சனையும் அதை என்ன செஞ்சிட முடியாது, அசைக்க முடியாது. நல்ல கவனிங்க, இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொன்றும் அதுல நம்ம கிறிஸ்துவ பார்க்கணும். அப்ப இந்த அகேசியா மரத்துல, அதாவது இந்த சீத்தி மரத்துல இதனுடைய குணாதிசயங்களை நம்ம கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது 5 அழகான குணாதிசயங்கள், ஆணுடைய குணாதிசயங்கள் இந்த சீத்தி மரத்துடைய குணாதிசயங்களோடு ஒப்பிட்டு போவதை பார்க்க முடியும். ஒன்று, அவர் உறுதியானவர், அவர் ஆழமானவர்,
அவரை யாரும் அசைக்க முடியாது. அவரை நம்பி வந்த ஒருத்தரை வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. அவர் கையிலிருந்து அந்த மனிதனை யாராலும் பறிக்கவே முடியாது. அவருக்கு மீறினதுன்னு ஒன்றும் இல்லை, அவரை அசைக்கிறது ஒன்றும் இல்லை. அதனாலதான் சொல்லுவாங்க அவருக்கு ஆச்சரியங்கள் என்றே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்காம இருக்கிறது அவருக்கு ஆச்சரியமா இருக்குமா? புதிய ஏற்பாடுல நம்ம பார்க்கும்போது ஒரு தேவ பிள்ளை அவரை விசுவாசிக்காம இருக்கிறது அவருக்கு ஆச்சரியமா இருக்குமா அப்படி சொல்லி ரேரான ஆச்சரியங்களை பார்க்கிறோம். அதாவது அவருக்கு ஆச்சரியம் என்று ஒன்று இல்லை. He's a strong God, he's a deep rooted God. அவர் எதுவுமே அசைக்கிறது இல்லை, நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, இந்த சீத்தி மரத்துடைய அடுத்த குணாதிசயங்கள் என்ன சொல்லி சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் ரெசிஸ்டன்ட் டு டீகே அண்ட் ஹீட். அதாவது அது கெட்டு போகாதா. நீங்க மரங்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல அது அழுகி போயிரும், கெட்டு போயிரும், ஏதாவது நடந்துரும். ஆனா இந்த மரம் மட்டும், இந்த சீத்தி மரம் மட்டும் அப்படி அழுகி போவதோ கெட்டு போவதோ இட் கேனாட் டீகே. அது அவ்வளவு ஈஸியா என்ன ஆகாது, அழிஞ்சு போகாது. அது மாத்திரமல்ல, சூடு கூட, ஹீட் கூட, இட் இஸ் ரெசிஸ்டன்ட் டு ஹீட்னு சொல்லுவாங்க. எவ்வளவு அந்த வனாந்திரத்துல இருக்கிறதுன்னு அவ்வளவு சூடு இருக்கும் தானே, அவ்வளவு அதிகமான வெயில் இருக்கும். ஆனா அதெல்லாம் மற்ற மரங்களை ஒருவேளை சுட்டெரித்து விடும். ஆனா அந்த சீத்தி மரத்தை அவ்வளவு ஈஸியா அது என்ன செய்யாது, சுட்டெரிக்காது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனாலதாங்க சொல்றாங்க, இது எந்த அளவு உண்மைன்னு சொல்லி தெரியல, ஆனா நம்பத்தக்க ஒரு சில வேத வியாக்கியானம் செய்கிறவர்கள் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அந்த மோசேயோடு கூட ஆண்டவர் பேசும்போது எரிகிற முட்செடியின் நடுவில் இருந்து ஆண்டவர் பேசினாருன்னு நீங்க பாப்பீங்க. நீங்க வாசிச்சு பாருங்க, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அந்த அந்த புஷ் வந்து அந்த செடி வந்து எரிந்து கொண்டு இருக்கிறதா, அக்னி ஜுவாலித்து எரிகிறதா, ஆனால் அது என்ன செய்யல, வெந்து போகவில்லையா. இது வந்து இந்த அக்கேசியா மரத்துடைய ஒரு குணாதிசயம் சொல்லி சொல்லுகிறாங்க. அவ்வளவு ஈஸியா அந்த மரம் வந்து எரிந்து போகாது, இட் இஸ் ஹீட் ரெசிஸ்டன்ட் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. அப்ப அந்த மரம் வந்து அது சீத்திய மரமா தான் இருக்கணும். அந்த இடத்துல வேதத்துல அப்படி சொல்லப்படல, ஆனா அது அதுவாதான் இருக்கணும் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. சரி, இது இந்த சீத்திய மரத்துடைய குணாதிசயம். ஒரு சூடு வந்து அதை மேற்கொள்ளுகிறது இல்லை. அது மாத்திரமல்ல, இன்னொன்னு இதை குறித்து சொல்லுகிறாங்க, மற்ற மரங்கள் எல்லாம் சீக்கிரமா பூச்சி போயிரும், சீக்கிரமா சுத்தி இருக்கிற ஏதாவது இன்செக்ட்ஸ் வந்து அதுக்குள்ள போயிரும். ஆனா இது வந்து அந்த அளவு காம்பேக்டா, அந்த அளவு நல்ல திக்கா டென்ஸா இருக்குமா, ஒரு பூச்சி கூட அதுக்குள்ள அவ்வளவு ஈஸியா நுழைய முடியாதான். அவ்வளோ அதோடைய மாலிக்யூல் சொல்லுவாங்கல்ல, டென்ஸ்லி பேக்டு மாலிக்யூல்ஸ் சொல்லி சொல்லுவாங்க சயின்ஸ்ல. அந்த மாதிரி இடைவெளியே இல்லாம உள்ள நுழையவே முடியாம அந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்குமா. இன்செக்ட் மட்டுமல்ல, இன்னொன்னு சொல்லுகிறாங்க, தண்ணி கூட அதுக்குள்ள அவ்வளவு ஈஸியா நுழைய முடியாதான். தண்ணி அதுக்குள்ள அவ்வளவு ஈஸியா நுழைய முடியாதான். அப்ப நம்முடைய ஆண்டவரை நீங்க இதை வச்சு நம்ம வாசிக்கும் போது, ஆண்டவர் ஒரு நாளும் அழிந்து போகாத ஒரு ஆண்டவர். நான் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். அவர் தான் என்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறவர். அவர் ஜீவாதிபதி. அவருக்கு அழிவென்ற ஒன்றே இல்லை, அவருக்கு துவக்கமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஏசப்பா வாழ்க்கையை குறித்து தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படி நீங்க வாசிக்க முடியும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர். இது இயேசுவை குறித்து சொல்லப்பட்டது என்பதை நீங்க அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல நீங்க வாசிக்க முடியும். ஆக்ட்ஸ் சாப்டர் 13:35. அப்போஸ்தலர் 13:35ல, அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது. அதாவது நீங்க முந்தின வசனத்துல வாசிக்கும் போது அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். அதாவது என் ஆண்டவரை யார் என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. சத்துரு நினைச்சா சிலுவையில அழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இல்ல, ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவித்திருக்கிறவராய் என் ஆண்டவர் இருக்கிறார். அவர் அழியாதவர், எதுவுமே அவர் என்ன செய்ய முடியாது. இங்க வாசிக்கிறோம், அதை கெட்டு போகாது, ஹீட் அதை ஒன்றும் செய்யாது, இன்செக்ட்ஸ் அதை ஒன்றும் செய்யாது, தண்ணி அதை ஒன்றும் செய்யாது. எந்த உபத்திரவம், எந்த பாடுகளும் என் ஆண்டவர் அசைக்கிறதே இல்லை. இது ஆண்டவருடைய இரண்டாவது முக்கியமான ஒரு குணாதிசயம். இந்த அக்கேசியா மரத்துடைய, இந்த சீத்தி மரத்துடைய மூன்றாவது குணாதிசயம் என்ன சொல்லி சொல்லுவாங்கன்னாங்க, இந்த மரத்தை ஒரு ஆணி வச்சு அல்லது ஒரு ஊசி வச்சு குத்தும் போது அதுல இருந்து ஒரு சாப் வெளியே வருமா, அதுல இருந்து ஒரு கம் போன்ற ஒரு காரியம் வெளியே வருமா. அது எல்லாருக்கும் இந்த அரேபியா லைன்ல இருக்கிறவங்களுக்கு இது நல்லா தெரிஞ்சது. அதுக்கு பேர் வந்து கம் அரபிக்னு சொல்லி சொல்லுவாங்களாம். நமக்கு அவ்வளவு பரிச்சயமானதில்லை, பட் அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இது நல்லா தெரிஞ்சது. அது ஒரு அதுல இருந்து ஒரு சாப்பு மாதிரி, தண்ணி மாதிரி அதுல இருந்து வெளியே வருமா.
என்ன சொல்லி சொல்றாங்க, டேனின்ஸ் சொல்லி இந்த பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல அதிகமா யூஸ் பண்ணப்படக்கூடிய அல்லது முக்கியமான ஒரு பொருள் டேனின்ங்கிற பொருள் இந்த சாப்ல இருந்து வெளியே எடுப்பாங்களாம். இது மருந்துக்காக பயன்படுத்தப்படுமா. பாருங்க, யூதர்களுடைய முக்கியமான லிட்ரேச்சர் என்று சொல்லப்படக்கூடிய டால்முட், இந்த டால்முட்ங்கிறது என்னன்னாங்க, தோரா மோசேக்கு ஆண்டவர் மோசே மூலமா எழுதப்பட்ட அந்த 5 புஸ்தகங்கள், பஞ்சாகமம் சொல்லி சொல்றோம்ல, ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 ஆகமங்கள்ல ஆண்டவர் மோசேயோடு பேசினார். அப்போ மோசேயோடு பேசின அந்த தோராவுடைய விளக்கங்கள் ஒரு யூதன் எப்படி அதை தன் லைஃப்ல அப்ளை பண்ணிக்கணும் என்று சொல்லி பல ரபிக்கள் கமெண்ட்ரிஸா எழுதப்பட்டவைகளை ஒரு கலெக்ஷன் தான் டால்முட்னு சொல்லி சொல்லுவாங்க. யூதர்களுக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு வார்த்தை இது, டால்முடன். அந்த டால்முட்ல இந்த சீத்தி மரத்திலிருந்து பயன்படுத்தப்பட்ட மருந்துகளை குறித்து அதிகமா சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. அதை ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த சீத்தி மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த சாப் வரக்கூடிய அந்த தண்ணி அந்த ஒரு பொருள் மருந்துக்காக என்ன செய்கிறது, பயன்படுத்தப்படுகிறது. கவனிங்க, ஏசுவாமி மூலமா ஏசுவாமி சிந்தின ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மருந்தாய் இருக்கிறது. பாவத்தை மன்னிக்கிறது, வியாதியை சுகப்படுத்துகிறது, பிசாசின் கையிலிருந்து விடுதலையாக்குகிறது. அப்போ இயேசுவின் ரத்தம் நமக்கு சுகம் அளிக்கக்கூடிய ஒன்று. எப்படி சீத்தி மரத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த பொருள் சுகத்தை உண்டாக்குகிறதோ, ஏசுவாமியுடைய ரத்தம் நமக்கு சுகத்தை உண்டாக்குறது நம்ம பார்க்க முடியும். 4வதாக இந்த சீத்தி மரத்துடைய இன்னொரு குணாதிசயம் என்னன்னாங்க, இன்றைக்கு கூட, அதாவது இந்த மாடர்ன் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இந்த சீத்தி மரத்திலிருந்து ஒரு பொருளை எடுக்கிறாங்களா, அது ஒரு பிரிசர்வேட்டிவா பயன்படுத்தப்படுகிறதா. இட்ஸ் யூஸ்ட் as a preservative in many modern foods சொல்லி சொல்லுகிறாங்க. உணவு பொருட்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு இந்த சீத்தி மரத்திலிருந்து ஒரு பிரிசர்வேட்டிவை வெளியே எடுக்கிறாங்க, அதை பயன்படுத்துகிறாங்க, உணவு கெட்டு போகாம இருப்பதற்கு. பாருங்க, ஏசாமியுடைய வாழ்க்கை குறித்து இந்த பிரதான ஆசாரியன் யோவான் 11ஆம் அதிகாரத்துலங்க எல்லாரும் பயப்படுகிறாங்க. அங்க லாசருவை உயிரோட எழுப்புகிறார். இதனால அநேகர் ஏசுவாமி மேல விசுவாசம் வைக்கிறாங்க. இந்த செய்தியை பரிசேயர் கேட்கிறாங்க, என்ன நடக்குமோ, இப்படியே இவரை விட்டுட்டா என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி பேசி கொண்டிருக்கும் போது அந்த வருடத்தின் பிரதான ஆசாரியனாக காய்பா என்பவர் ஒன்று சொல்லுகிறார். பாருங்க, அதை நம்ம வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 50, 51, 52 நம்ம வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 11, 50, 51 and 52 வாசிக்கலாமா? ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாத படிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் ஆனபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்க போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். எல்லாரும் கெட்டு போக கூடாதுன்னு ஒருத்தர் மரிக்கிறாங்க. பாருங்க, இந்த சீத்தி மரத்துடைய சுபாவம் உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக. இது இயேசுவுக்கு அழகாய் பொருந்தும். நானும் நீங்களும் கெட்டு போக கூடாது என்று சொல்லி, நானும் நீங்க மட்டுமல்ல சர்வ லோகத்துல இருக்கிற எல்லா மக்களும் கெட்டு போக கூடாது என்று சொல்லி தன் ஜீவனை தந்தார், தன் ரத்தத்தை சிந்தினார், தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார், மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இப்பொழுது பரலோகத்துல பிதாவின் வலது பரிசத்துல சிங்காசனத்துல அமர்ந்து நான் எனக்காக உங்களுக்காக கெட்டு போக கூடாது என்று சொல்லி பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாரு. வருகையை தாமதித்து கொண்டே இருக்கிறார், ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, 5வது இந்த சீத்தி மரத்துடைய அடுத்த சுபாவம் இந்த சீத்தி மரத்துல நல்ல நீளமான கூர்மையான முற்கள் இருக்குமா. அதனால இது முட்செடி என்று சொல்லி கூட சொல்லுவாங்களாம். அதனாலதான் ஒருவேளை யாத்திரா 3ஆம் அதிகாரத்துல அந்த முட்செடி என்று சொல்லப்பட்டது இதுவா இருக்கக்கூடும் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. சரி, இந்த சீத்தி மரத்துல இது நீளமான நல்ல ஷார்ப்பான முற்கள் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறாங்க. கவனிங்க, முள்ளுன்னு வரும்போதே அது பாடுகளை நமக்கு குறிக்கும் அல்லங்க. ஏசாமிக்கு தலையில முள்கிரீடம் வச்சாங்க. தங்கத்தினால விலையேறப்பட்ட கற்களினால செய்யப்பட்ட கிரீடங்கள் வைக்கப்பட வேண்டிய ஆண்டுடைய தலையில முள்கிரீடம் வச்சாங்க. ஒரு சிலர் சொல்லுகிறாங்க, இந்த அகேஷியா மரத்துடைய முள்ளதான் என்ன செஞ்சிருக்கணும், அதுல அவருக்கு முள்கிரீடமா போட்டிருக்கணும்னு சொல்லி
அதுக்கு தெளிவாய் நமக்கு தெரியவில்லை, அது முக்கியம் இல்ல. ஆனா இது பாடுகளை குறிக்கிறது. ஆண்டவர் நமக்காக பாடுபட்டார், அவர் பாடுபடுகிறவராகவே இருந்தார், நம்ம எல்லாருக்காகவும் தன் ஜீவனை சிந்தினார். அவ்வளோ பெரிய தேவன் முற்கிரீடம் எடுத்துக்கொண்டார், சிங்காசனத்துல அமர்ந்து ராஜமுடி தரிக்க வேண்டிய அவர் எனக்காக இந்த பூமியில அந்த அளவு கேவலமான ஒரு நிலைமையில வந்து தன்னை தாழ்த்தினார். இது பாடுகளையும் குறிக்கும், அவருடைய தாழ்மையும் குறிக்கும். ஆண்டவர் பாடுகளுக்கு ஆண்டவர் பெயர் போனவர் என்று சொல்லலாம். அதே போல தாழ்மைக்கும் என் ஆண்டவர் பெயர் போனவர். பாருங்க, 5 காரியங்கள் என் ஆண்டவரை குறித்து இதுல நம்ம பார்க்க முடியும். ஒன்று, he is a strong God. எதுவுமே என் ஆண்டவரை அசைக்கிறதே இல்லை. நல்ல ஆழமாய் வேர் கொண்ட இந்த அகேசியா மரத்தை போல என் ஆண்டவரை யாரும் அசைக்க முடியாது. இரண்டாவது, அவரை எதுவுமே அழிக்கிறது இல்லை, கெட்டு போகிறது இல்லை. அவர் உபத்திரவமோ ஹீட்டோ இன்செக்ட்ஸோ தண்ணீரோ அவர் என்ன செய்கிறது இல்லை, அசைக்கிறதே இல்லை. அந்த மரத்தை அசைக்கிறது இல்லை. அதே போல பாடுகள், சாத்தானுடைய கிரியைகள், உலகத்தின் எந்த இச்சைகள் என் ஆண்டவரை அழிக்கிறது இல்லை, கெட்டு போக பண்ணுகிறதே இல்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம். மூன்றாவதாக, எப்படி அந்த சீத்தி மரத்திலிருந்து வந்த அந்த பொருள், அந்த சாப் வந்து மருந்தாய் பயன்படுத்தப்படுகிறதோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சுகமாக்கக்கூடிய மருந்தாய் இருக்கிறது. நான்காவதாக நம்ம பார்த்தோம், இந்த சீத்தி மரத்துடைய ஒரு பொருள் பிரிசர்வேட்டிவாய் மற்ற பொருட்கள் கெட்டு போகாம பாதுகாக்கிறது என்று சொல்லி, ஏசாமி நான் நீங்களும் கெட்டு போகாமல் இருக்கும்படியாக தான் இந்த பூமிக்கு வந்தார். வசனம் சொல்லுது, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நம்ம எப்படி வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி, ஒருவராவது கெட்டு போக கூடாதுன்னு சொல்லிதான் ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தாருன்னு வாசிக்கிறோம். ஐந்தாவதாக, முற்கள் நிரம்பின ஒரு மரம் தான் இந்த சீத்தி மரம். அப்ப ஏசப்பாவுடைய வாழ்க்கை பாடுகள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. பாடுபடுகிற ஒரு சர்வெண்டா தான் ஆண்டு இந்த பூமியில வெளிப்பட்டாருன்னு வாசிக்கிறோம். அதே போல அந்த முற்கிரீடம் அதனால செய்யப்பட்டதாய் ஒருவேளை இருக்கும்னா, ராஜகிரீடம் ராஜமுடி சூட்டப்படவே ஆண்டுடைய தலையில முற்கிரீடம் சூட்டப்பட்டது. அந்த அளவு தாழ்மையாய் மாறினார். நல்ல கவனிங்க, இந்த டாபர்னக்கல், இந்த ஆசரிப்பு கூடாரத்துல கிறிஸ்துவ பார்க்கணும் ஒன்று. இன்னொரு கோணத்துல இதை என்ன பார்க்கணும், இது தேவனுடைய ஆலயம். இது அன்னைக்கு வந்து அது ஆலயமா, அந்த டாபர்னக்கல்ல அன்னைக்குதான் அது தேவாலயமா தான் இருந்துச்சுல. புதிய ஏற்பாடுல வாசிக்கிறோம், நானும் நீங்க தான் தேவனுடைய ஆலயம். அப்ப இந்த சீத்தி மரத்துல கிறிஸ்துவை பார்க்கிற நானு, என் வாழ்க்கையும் அதற்கு ஒப்பாய் இருக்கிறதா என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும். நம்மகிட்ட குறைகள் உண்டு. அப்ப இந்த வசனத்தை வாசிச்சுட்டே வரும்போது, தியானிச்சுட்டே வரும்போது, சீத்தி மரத்துல கிறிஸ்துவை பார்க்கிற நான் அந்த கிறிஸ்துவை போல நானும் இன்னைக்கு இருக்கிறேன்னா, பாருங்க 5 காரியம் பார்த்தோம். ஒன்று, அவர் அந்த மரம் வந்து ஆழமாய் டீப்லி ரூட்டடா இருங்கிறதுனால அசைக்கப்படுகிறது இல்லை. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அசைக்கப்படாம இருக்கணும்னா, நீங்க மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் வந்து 2 வீட்டை குறித்து ஓமைகளை சொல்லுகிறாருங்க. ஒரு வீடு கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருந்துச்சு, நல்ல அஸ்திபாரம் போடப்பட்டிருந்துச்சு. ஆகையால் என்னதான் பாடுகள் உபத்திரம் வந்தாலும் அந்த வீடு அசைக்கப்படவே இல்லை. இன்னொரு வீடு மணலின் மேல் கட்டப்பட்டிருந்துச்சு. ஆகையால் வெள்ளம் வந்த போது, மழை வந்த போது, காற்று வீசின போது அது இடிஞ்சு விழுந்ததுன்னு சொல்லி வாசிக்கிறோம். இதை குறித்து ஆண்டவர் விளக்கும் போது அந்த வசனத்துல சொல்லுகிறாரு, வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் தான் யாரு, கன்மலையின் மேல் கட்டப்பட்டவன். அப்ப நல்ல கவனிங்க, அகேசியா மரம், அந்த சீத்தி மரம் அசைக்கப்பட முடியாத மரமா இருந்துச்சு, ஆழமாய் டீப்லி ரூட்டடா இருந்துச்சு. இப்ப நானும் நீங்களும் அசைக்கப்படாதவர்களா இந்த பூமியில வாழணும்னா, அவருடைய வார்த்தையை கேட்டு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனா நம்ம இருக்கும்போது நம்ம அசைக்கப்படாதவர்களா இருப்போம். டீப்லி ரூட்டட்னு வரும்போதுங்க, புதிய ஏற்பாட்டுல பல வசனங்கள்ல 2 முக்கியமான வசனங்கள் நம்ம கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அந்த கிறிஸ்துவுக்குள்ளேயும் எதுல வேர் கொண்டவர்களா இருக்கணும்னு சொல்லி இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது, அவருடைய அன்பிலே நம்ம வேர் கொண்டவர்களா இருக்கணும். இந்த 2 வசனம் மட்டும் நம்ம வாசிச்சிடலாம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். கொலோசியன்ஸ் சாப்டர் 2 verse 6 வாசிக்கலாமா? ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு சபைய அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளைய 3 காரியங்களை வச்சு விளக்குகிறார். ஒன்று, ஒரு மரமாய்
இன்னொன்று ஒரு பில்டிங்காய், இன்னொன்று ஒரு பாடியாய். பாருங்க, அந்த மரமாய் நம்ம இருக்கும்போது அவருக்குள் வேர் கொண்டவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ நானும் இன்னைக்கு அந்த சீத்தி மரத்தை போல அசைக்கப்படாதவனா இருக்கணும்னா முதல் காரியம் வாசிச்சோம், அவருடைய வார்த்தைய கேட்டு அதன்படி நடக்கிறவர்களா இருக்கணும். இரண்டாவது, அவருக்குள் வேர் கொண்டவர்களா இருக்கணும். புதிய ஏற்பாடுல கிறிஸ்துவுக்குள்ங்கிற வார்த்தை இந்த நிருபங்களில் அடிக்கடி வருகிறத வாசிக்க முடியும். எனக்கு வருகிற எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா மேன்மைகளும், எல்லா நன்மைகளும் அது கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போதுதான் நமக்கு பொருந்தும். கிறிஸ்துவை விட்டு நான் வெளியே வரும்போது வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் இருக்கிறதே இல்லை. அப்ப கிறிஸ்துவுக்குள் உள்ள வேர் கொண்டவர்களா நம்ம இருக்கணும் வாசிக்கிறோம். அதே மாதிரி எபேசியர்லங்க 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். எபிசியன்ஸ் சாப்டர் 3 verse 17. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்கள் ஆகி. கீழே வாசிக்கும் போது இது கிறிஸ்துவின் அன்புன்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் அன்பிலே வேர் கொண்டவர்களா இருக்கணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள்ல வாசிக்கும் போது இந்த கிறிஸ்துவின் அன்பிலே வேர் கொண்டு இருக்கிற ஒருவரங்க எதுவுமே அவரை விட்டு பிரிக்கவே முடியாதான். அங்க ஒரு பெரிய லிஸ்ட கொடுக்கிறார். அந்த லிஸ்ட மட்டும் வாசிக்கிறேன், கவனிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனத்துல கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. 38ஆம் வசனத்துல மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்ப கிறிஸ்துவின் அன்பில வேர் கொண்ட ஒருத்தர் அசைக்கப்படுகிறதே இல்ல. யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு அந்த தேவனுடைய ஆலயமாய், அவர் வாசம் செய்கிற ஒரு ஆலயமாய் இருக்கிற நானும் நீங்களும் அவருடைய வார்த்தையிலும் அவருக்குள்ளும் அவருடைய அன்புக்குள்ளும் வேறு கொண்டவர்களா இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா? யோசிச்சு பார்க்கணுங்க. இரண்டாவது, அந்த சீத்தை மரத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அது கெட்டு போகிறது இல்லை, அது எதுவுமே கெடுக்கிறது இல்லை. ஹீட் கெடுக்கிறது இல்லை, பூச்சிகள் கெடுக்கிறது இல்லை, தண்ணி அதை கெடுக்கிறது இல்லை, அது அழுகி போக வைக்கிறது இல்லைன்னு சொல்லி வாசிச்சோம். நம்மை அழிக்கிறது அல்லது நம்மை கெட்டு போக பண்ணுகிறது இந்த 3 காரியங்க. என்னென்ன? ஹீட், உபத்திரவங்கள், பூச்சிகள். இது யாரை குறிக்கும்? பிசாசை குறிக்கும். மூன்றாவதாக தண்ணி. தண்ணி என்னன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க வாசிக்கும் போது 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அது இந்த உலக ஜனங்களை குறிக்கும், உலகத்தை குறிக்கும். அப்போ பிசாசின் கிரியைகள் என்னை கர்த்தரை விட்டு தூரப்படுத்தி விடுகிறது. இந்த உலகம், இந்த உலகத்தின் இச்சைகள், உலக ஜனங்கள் என்னை கிறிஸ்துவை விட்டு பிரிந்து போக பண்ணுகிறது அல்லது என்னை அழிக்க பண்ண விடுகிறது கிறிஸ்துவ வாழ்க்கையில. அது மாத்திரம் இல்ல, உபத்திரவங்கள் பல நேரம் நம்மள அசைச்சிருது, நம்மை விழ வைத்து விடுகிறது. ஆனா இந்த அகேசியா மரம் எப்படி இட் வாஸ் ரெசிஸ்டன்ட் டு ஹீட், இன்செக்ட்ஸ் அண்ட் வாட்டர். இந்த சீத்தி மரம் சூடிற்கும், பூச்சிகளுக்கும், தண்ணீருக்கும் ரெசிஸ்டண்டா இருக்கு. அது ஒன்றும் அதை செய்ய முடியவில்லை. அதே போல நானும் நீங்களும் ஆண்டுடைய ஆலயமா இருக்கிறது உண்மையானா உபத்திரவங்கள் கிறிஸ்துவை விட்டு நம்ம பிரிக்க கூடாது. பிசாசுடைய எந்த தந்திரங்களும் நம்மை கிறிஸ்துவை விட்டு பிரிக்க கூடாது. இந்த உலகம் என்னை கிறிஸ்துவை விட்டு பிரிக்க கூடாதுங்க. தெசலோனிக்கே சபை ஒரு யங் சர்ச். அப்போ இந்த தெசலோனிக்கே சபைக்கு பவுல் 3 வாரம் தான் பிரசங்கிக்கிறார். அந்த சபை உண்டாகுறதுங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு சபை, நல்ல ஆழமான சத்தியத்துக்குள்ள நடத்தப்பட்ட ஒரு சபை. ஆவியானவர் பலமாய் கிரியை செய்திருக்கிறார். அப்போ இந்த சபைக்கு பவுல் நிருபம் எழுதும்போது நம்ம அந்த வசனம் மட்டும் வாசிக்கலாம் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து ஒரு சில வசனம் வாசிக்கிறாங்க. 1 Thessalonians chapter 3 from first verse. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து, ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் அத்தேனே பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையுளும் ஆகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. கவனிங்க, இந்த சபை உபத்திரவத்தினால ஒருவேளை அசைக்கப்பட்டு விடுமோ என்று சொல்லி ஒரு சந்தேகத்துல தேவ ஊழியனை
பவுல் அப்போஸ்தலன் அனுப்புகிறார். நீங்க அப்படியே கீழே எல்லாம் வாசிட்டு வரும்போது தீமோத்தேயை வந்து சொல்லுகிறாரு, அவர்கள் உறுதியா நிக்கிறாங்க, அவங்க விசுவாசத்தை குறித்து சொல்லுகிறாங்க, அவங்க அன்பை குறித்து சொல்லுகிறாங்க, அவங்க கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறத குறித்து சொல்லுகிறாங்க. அதை கேட்டு அவ்வளவு சந்தோஷப்படுகிறார். உபத்திரவங்கள் தெசலோனிக்கே சபையை ஒண்ணுமே என்ன செய்யவே இல்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க, சின்ன சின்ன பாடுகள் எல்லாம், சின்ன சின்ன உபத்திரவங்கள் எல்லாம் கிறிஸ்துவை விட்டு பிரித்து விடுகிறதோ, முன்பு போல ஊழியம் செய்ய முடியாம, ஜெபிக்க முடியாம, வசனம் வாசிக்க முடியாம, கர்த்தருக்காக வாழ முடியாம சின்ன சின்ன உபத்திரவங்கள் தடை பண்ணி விடுகிறதோ, நானும் நீங்களும் சீத்தி மரமா இருக்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். உபத்திரவங்கள் நம்மை பிரிக்கிறது இல்ல. ஏசப்பா சாத்தானை குறித்து சொல்லும் போதுங்க, இதோ அந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லைன்னு சொல்லி சொன்னாரு. புதிய ஏற்பாடுல சபையை குறித்து வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷத்துல 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அந்த தேவ சமூகத்துல இருக்கிற அந்த தேவ பிள்ளைகளை குறித்து சாட்சி என்ன சொல்லப்பட்டதுன்னா, இவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தவர்கள் என்று சொல்லி, சாத்தானால அவர்களை அசைக்க முடியவில்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம். தேவ பிள்ளைங்க உலகத்தின் மேல ஜெயம் கொண்டவர்கள். இது நீங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்க முடியும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல எல்லாங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசத்தினால உலகத்துல வரக்கூடிய எல்லா இச்சைகளுக்கும், எல்லா என்னை கர்த்தரை விட்டு பிரிக்கிற எல்லா காரியங்களுக்கும் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். மூன்றாவதாக இந்த சீத்தி மரத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அதுல இருந்து வரக்கூடிய அந்த கம், அந்த சாப் அதுல மருந்து தயாரிக்கப்பட்டது மற்றவர்களை சுகமாக்கும்படி. ஏசப்பா இந்த பூமியில இருக்கும்போதுங்க, அவருடைய ரத்தம் என் பாவத்தை மன்னிக்கும்படி சிந்தப்பட்டதுங்க. நம்முடைய பாவத்தை ஏசப்பா சிலுவையில தன்னுடைய சரீரத்தின் மேல சுமந்தார் என்று சொல்லி 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல எல்லா வியாதிகளை குணமாக்கும்படி ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அவர்களை தெரிந்து கொண்ட நோக்கமே அதுன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல பிசாசின் பிடியில சிக்கி இருக்கிற யாவரையும் குணமாக்கும்படியாக தான் ஆண்டு இந்த பூமியில ஆவியானவரால நிரப்பப்பட்டவராக சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப ஏசாமே பாவத்தில இருந்தும், வியாதியில இருந்தும், பிசாசின் பிடியில இருந்தும் குணமாக்குகிறவர். அப்ப அப்படி அழைக்கப்பட்ட நானும் நீங்களும் இன்றைக்கு அந்த அக்கேஷியா மரத்திலிருந்து வரக்கூடிய மருந்து எப்படி மற்றவங்களை சுகப்படுத்துகிறதோ, அதே போல கிறிஸ்து தான் சுகப்படுத்துகிறவர். அப்ப அவர் செய்கிறார் என்பதை நம்ம லைஃப்ல நம்ம எப்படி காமிக்க முடியும்? நானும் சுகப்படுத்தப்பட்டவனா இருக்கணும், நான் இந்த சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லுகிறவனா இருக்கணும். ஏசுவாமி தான் சுகப்படுத்துகிறவர். வியாதியிலிருந்து, பாவத்திலிருந்து, பிசாசின் படியிலிருந்து, உலகத்தின் இச்சையிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் இயேசுதான். அப்ப நானும் சுவிசேஷம் சொல்லுகிறவனா, எப்படி அந்த சீத்தி மரம் மற்றவங்களுக்கு சுகம் கொடுத்துச்சோ, நானும் நீங்களும் கிறிஸ்துவை மற்றவங்களுக்கு காட்டி மற்றவர்களை இந்த பாவத்தில இருந்தும், வியாதியில இருந்தும், பிசாசின் பிடியில இருந்தும் விடுதலை ஆக்குகிறவர்களா இருக்கணும். கிறிஸ்துவும் அவருடைய வசனமும் இந்த சுவிசேஷம் தான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி மற்றவங்களை விடுதலை ஆக்குகிறவர்களா இருக்கணும். 4வது வாசிச்சோம், இது ஒரு பிரிசர்வேட்டிவாய் பயன்படுத்தப்பட்டது, மற்றவங்க கெட்டு போகாம இருக்கும்படி. பாருங்க, இயேசுவாமி தன்னுடைய வருகையை தாமதம் பண்ணுகிற எதுக்காக? நாங்க 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ஒருவராவது கெட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்பணும். அந்த ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் ஆண்டவர் வருகை தாமதம் பண்ணி கொண்டு வருகிறாராம். சீத்தி மரம் மற்றவங்க கெட்டு போகாம பயன்படுகிறது. ஏசாமே ஒருவரும் கெட்டு போக கூடாது இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய ஆலயமாய் இருக்கிற நானு, அவரை பிரதிபலிக்க வேண்டிய நானு, எனக்கு இந்த பாரம் இருக்கணும்ல. ஆண்டவரே வருகையை தாமதம் பண்ணுங்க, இன்னும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். இப்ப நீங்க வந்துட்டு ஆத்துமாக்கள் அழிந்து போயிருவாங்களே, கெட்டு போகிறாங்கன்னு சொல்லி வரும்போது நித்திய அழிவுக்குள்ள நரகத்துல போவதை குறிக்குமே. எனக்கு உங்களுக்கும் அந்த பாரம் இருக்கணும், மத்தவங்களை கர்த்தர் பக்கமா கொண்டு வரணும். ஐயா இவங்க கெட்டு போயிடக்கூடாது. பாருங்க, ரட்சிக்கப்பட்டவங்க கூட விழுந்து போகத்தக்கதான வாய்ப்பு இருக்கிறத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ தேவ பிள்ளை மத்தவங்களை கர்த்தர் பக்கமா கொண்டு வருகிறது மட்டுமல்ல, அவர்களுக்கு காவலாளிகளா இருக்கணும்னு சொல்லி எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த பாரம் இருக்கணும். நம்ம ஆண்டவர் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவது மட்டுமல்ல, நாமும் ஆயத்தப்படணும், மற்றவங்களை ஆயத்தப்படுத்தணும், அவர்களுக்கு காவலாளியா கூட இருக்கணும்னு சொல்லி அந்த வசனத்துல வாசிக்கிறோம். இப்ப எனக்கு அந்த பாரம் இருக்கணும், ஆண்டவரே இவங்க கெட்டு போக கூடாதுன்னு சொல்லி மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். எஸ்தருக்கு அந்த பாரம் இருந்துச்சு. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இந்த சகோதரி சொல்லுகிறாங்க, என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்?
என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க முடியும்? என்னால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, என்னால் அதுக்கு சகிக்க முடியாது என்று சொல்லி அவங்க சொல்லுகிறத வாசிக்கிறோம். நெகேமியாவை குறித்து ஒரு பாரமான வார்த்தை பாருங்க. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இதை நம்ம வாசிக்கிறோம். அவருக்கு இருந்த அந்த பாரம். நெகேமியா சாப்டர் 2 verse 3 ராஜாவை பார்த்து சொல்லுகிறாரு. ராஜா சொல்றாரு, நீங்க ஏன் துக்கமுகமா இருக்கிறீங்க? அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்கம் முகத்தோடு இராதிருப்பது எப்படி? தைரியமா ராஜாட்ட அவர் சொல்லுகிறார், எப்படி என்னால துக்கம் இல்லாம இருக்க முடியும்? பவுல் சொல்லுகிறாரு ரோமர் 9ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல நம்ம எப்படி வாசிக்கிறோம்? ரோமன்ஸ் சாப்டர் 9 verse 2 and 3. ரோமர் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும், நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. 10ஆம் அதிகாரத்துல அவர் குறித்து இன்னொரு வார்த்தை பாருங்க. முதல் வசனம், ரோமர் 10ஆம் அதிகாரம் முதல் வசனம், சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. நீங்க லூக்கா 19ஆம் அதிகாரம் 41-42 எருசலேம் நகரத்தை ஆண்டவர் பார்க்கும்போது கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லி வாசிக்கிறோம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலே உனக்கு விடுதலைக்குரியவைகளை, சமாதானத்துக்குரியவைகளை ஐயோ அறியாம நீ போயிட்டியே என்று சொல்லி கண்ணீர் விடுகிறத வாசிக்கிறோம். இன்னைக்கு சீத்தி மரமாய் அழைக்கப்பட்ட நானும் நீங்களும் மற்றவங்க கெட்டு போக கூடாதுங்கிற அந்த பாரம், அந்த வாஞ்ச, அந்த ஏக்கம், அந்த ஜெபம், அந்த பரிந்து பேசுதல், இந்த சுவிசேஷ ஊழியம் என் லைஃப்லயும் இருக்கணும். கடைசியாய் இந்த சீத்தி மரம் முற்களினால நிரப்பப்பட்டிருந்துச்சு, பாடுகள் நிறைந்ததா இருந்துச்சு. அவனுடைய பிள்ளைங்க, எனக்கும் உங்களுக்கும் அந்த பாடுகளை பார்க்கிற பார்வை மாறணும். பாடுபடுவது 1 பேதுருல வாசிக்கிறோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். பாடுகள் பாவங்களில் இருந்து ஒரு ரிட்டையர்ட் லைஃபை நமக்கு கொடுக்கும்னு சொல்லி வாசிப்போம். கிறிஸ்துவோடு கூட பாடுபடுவோம்னா கிறிஸ்துவோடு கூட நம்ம ஆளுகையும் செய்வோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவரை குறித்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவர் பட்ட பாடுகள், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அவர் பாடுபட்டாராம். அந்த அளவு தன்னை தாழ்த்தி கொண்டார், பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சார். இந்த முற்கள் தாழ்மையின் வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசுவுடைய தாழ்மையை நமக்கு காட்டுகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல அவருடைய தாழ்மையை அவர் எப்படி காட்டினாரு? மரண பரியந்தம் கீழ்ப்படிஞ்சாரு, தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்பனா இந்த அக்கேசியா மரத்துடைய, இந்த சீத்தி மரத்துடைய கடைசி சுபாவம் அது முற்களினால நிறைஞ்சிருந்துச்சு. எனக்கு உங்களுக்கும் பாடுபடுவதற்கு ஆயத்தம் என்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்கும். ஆண்டவருக்காக பாடுபடுவது நமக்கு பாக்கியமா இருக்கணும். கிறிஸ்துவோடு கூட பாடுபடுவது, கிறிஸ்துவுக்காக பாடுபடுவது, ராஜ்யத்துக்காக பாடுபடுவது நமக்கு அது பாக்கியமா எண்ணணும். தாழ்மை உள்ளவர்களா நம்ம இருக்கணும். ஏசப்பா பிள்ளைங்க, அடையாளமே தாழ்மை. ஆண்டரை குறித்து வாசிக்கிறோம், நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. அப்போ அந்த இயேசுவை வெளிப்படுத்தக்கூடிய ஆலயமா இருக்கிற நானும் நீங்களும் அக்கேசியா மரத்துடைய தாழ்மைங்கிற அந்த குணம், அந்த முற்கள்ங்கிற குணம் எனக்கு உங்களுக்கு இருக்கணும். நம்ம ஒப்பு கொடுப்போமா? இந்த 5 காரியங்களை ஆண்டுகிட்ட அர்ப்பணிப்போம். ஆண்டவர், உமக்குள்ள அந்த 5 காரியம் இருந்துச்சு, எனக்குள்ள இது இருக்குன்னு சுவாமி. நான் உமக்குள்ள, உம்முடைய வார்த்தையில, உம்முடைய அன்பில வேரூன்றினவனா இன்னைக்கு என்ன மாற்றுங்க ஏசப்பா. உபத்திரவமோ, பிசாசுடைய எந்த பிடியோ, அல்லது அவனுடைய எந்த தந்திரமோ, இந்த உலகத்தின் எந்த இச்சைகளோ என்னை கெட்டு போக விடாம நான் உங்களை சார்ந்து, வார்த்தையை சார்ந்து நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க மற்றவர்களை குணப்படுத்துகிறவரா இருந்தீங்க, நானும் உம்முடைய இந்த சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லி இந்த குணத்தை, இந்த சுகத்தை மற்றவங்க பெற்றுக்கொள்ள பாரம் உள்ளவனா என்னை மாற்றுங்க ஏசப்பா. ஜனங்க கெட்டு போக கூடாது என்கிற அந்த பாரம் எங்களை நிரப்பட்டும் சுவாமி. பாடுபடவும் தாழ்மையாருக்கும் எங்களை கற்றுத்தாங்க. ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பெருமை தகப்பனே, ஆண்டவரே, இன்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்குள்ள இருந்த இந்த 5 சுபாவங்கள் எங்களுக்குள்ளேயும் காணப்படட்டும் சுவாமி. நாங்களும் அசைக்கப்படாதவர்களா இன்னைக்கு இருக்கணும்னா
உமக்குள்ள, உடைய வார்த்தையில, உடைய அன்பில வேரூன்றினவர்களா இன்னைக்கு எங்களை மாற்றுங்க சுவாமி. பிசாசு என்னதான் தந்திரம் பண்ணட்டும், உலகம் எவ்வளவுதான் எங்களை இழுக்கட்டும் சுவாமி, என்னதான் உபத்திரவங்களை எங்களை உண்மை விட்டு பிரிக்க பார்க்கட்டும், எதுவுமே உடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்காம இருக்க வார்த்தையை பற்றி கொண்டு இது பூமியில சுடர்களை போல நாங்க பிரகாசிக்க, இது கோணலான சந்ததி தான், மாறுபாடான சந்ததி தான், ஈஸியா எங்களை விளைவிக்க கூட சந்ததி தான். ஆனா அதன் நடுவிலும் வார்த்தையை பிடித்து கொண்டு குற்றமற்றவர்களா நாங்க வாழ ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கிருபை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, எனக்கு நன்மையை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லி கோடிக்கணக்கான மக்கள் எங்களை சுற்றி இருக்கும்போது, ஆவிக்குரிய சுகத்துக்காக அன்று இன்னைக்கு ஜனங்க காத்து இருக்கும்போது, கிறிஸ்துவையும் உங்களுடைய சுவிசேஷத்தையும் நாங்க மற்றவங்களுக்கு சொல்லவும் அந்த சுவிசேஷ பாரத்தை எங்களுக்கு தாங்க. ஏசப்பா, எப்படி அந்த சித்தி மரம் மற்றவங்க கெட்டு போகாம பாதுகாக்கிறதோ, மற்ற பொருள்கள் கெட்டு போகாம பாதுகாக்கிறதோ, அதே போல எங்களுக்கும் இந்த பாரத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. ஒருவராவது கெட்டு போக கூடாது என்பதுதான் உங்களுடைய சித்தம். எங்களுக்குள்ளும் அந்த ஏக்கத்தை, பாரத்தை கொடுத்து மற்றவங்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களா, ஜெபிக்கிறவர்களா, காவலாளிகளா, அன்று சுவிசேஷம் சொல்லுகிறவர்களா இன்னும் அதிகமா எங்களை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடுகள் கிறிஸ்துவுக்காக படுவது ஒரு பாக்கியமா என்ன ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுங்க. உம்மை போல தாழ்மை உள்ளவர்களா எங்களை மாற்றுங்க. உடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறவர்களா மாற்றுங்க. உடைய கிருபை பெற்றுக்கொள்ள தாழ்மைதான் அவசியம் சுவாமி. தாழ்மை உள்ளவர்களா இருக்கவும், கிருபை பெற்றுக்கொண்டவர்களா இருக்கவும், பலத்த கைக்குள் அடங்கி இருக்கவும், உம்மால பயன்படுத்தப்படவும் ஆண்டவரே இன்னைக்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க. இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்டு ஒப்பு கொடுக்கிறாங்களோ அதன்படி நடக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.